தேவனுடன் உறவில் வளருவதற்கு அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். தேவன் நம் ஜெபங்களை கேட்கிறார். நாம் எதிர்பார்க்கிற வழியில் தேவன் பதில் கொடுக்காவிட்டாலும் தம்முடைய நேரத்தில் தமக்கு சித்தமான வழியில் எப்போதும் பதிலளிக்கிறார் என்கிற உண்மையை நாம் மனதில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் அல்ல, நீர் மாத்திரமே தேவன் என்பதை புரிந்து கொள்ள எங்கள் மனதை இந்த நாளிலே திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். 2001 ஜூலை மாதத்தில் வெளிவந்த ஒரு பத்திரிகையில் ஜீனா விளாசிக் என்பவரை பற்றி ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவருக்கு 19 வயது. ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகளில் ஒன்றாகிய பெலரூஸ் என்கிற நாட்டில் இராணுவ வீரனாக அவர் இருந்தவர். அவ்வளவு தூரம் தேவ நம்பிக்கை கிடையாது. இவருக்கு ஒரு நண்பன் இருந்தான், போதையிலே தன்னுடைய தந்தையை கொன்றவன். அவன் சிறைச்சாலையில் இருந்த சமயத்தில் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. இதை அறிந்து கொண்ட ஜீனா தானும் மாற வேண்டும் என்கிற ஆசையில் வேதாகமம் வாங்கி வாசித்தாராம். ஆனால் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு நாள் பேருந்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது, ஆண்டவரே, வேதாகமத்தை வாங்கி வாசிக்கிறேன், எனக்கு புரியவில்லையே, புரிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது மனதிலே ஒரு சத்தம் கேட்டது, அடுத்த நிறுத்தத்தில் நீ கீழே இறங்கு. புரியவில்லை. அண்ணல் இறங்கினார். இறங்கிய மாத்திரத்தில் மறுபடியும் சத்தம் கேட்டது, எதிரே தெரிகிற அந்த கடைக்கு நீ போ. உடனே இங்கே போனார். எதற்காக தெரியவில்லை. அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு கூட்டம் பற்றி விளம்பரம் ஒன்று இருந்ததை பார்த்தார். தொடர் கூட்டங்கள் இந்த இடத்தில் நடக்கின்றன. இதை வாசித்த மாத்திரத்தில் சரி, அந்த கூட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்து கூட்டங்களுக்கு செல்ல ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தன. இதுவரை புரியாதிருந்த காரியங்கள் எல்லாம் புரிய ஆரம்பித்தன. நமக்கு ஒன்று புரியவில்லை என்றால் நம்மை புரிய செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக அவர் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன், அதனால் பேசுகிறேன். நான் புரியும் வரைக்கும் அவர் விடமாட்டார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கும் உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார், உங்களுக்கும் சொல்லுவார் என்பதைத்தான் இந்த பாடத்தின் மூலமாக வலியுறுத்த விரும்புகிறேன். எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். மரணத்தையே பார்க்காமல் பரலோகத்திற்கு சென்ற 2 பேரில் இவரும் ஒருவர். ஆனாலும் அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கும் இருந்தன. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அவர் எப்பொழுதும் தேவனோடு பேசுகிறவராக காணப்பட்டார். நான் ஜெபம் என்று சொல்லவில்லை, பேசுகிறவர் என்று சொன்னேன். அதற்கு காரணம் இருக்கிறது. ஜெபம் என்ற மாத்திரத்தில் முழங்காற்படியிட்டு நாம் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிற அல்லது எப்பொழுதும் சொல்லுகிற சில வார்த்தைகளை சொல்லுவதை ஜெபம் என்று நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அல்ல உண்மையான ஜெபம். என்னவாக இருந்தாலும் தேவனிடத்தில் பேசுவது, எப்போது வேண்டுமானாலும் தேவனிடத்தில் பேசுவது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த எலியா வாழ்ந்தார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக மழை பெய்யவில்லை. மழை பெய்யாது, நீ போய் ராஜாவிடத்தில் இதை சொல்லு என்று சொன்னவரும் ஆண்டவர் தான். அவர் சொன்னபடியே நடந்தது. அதற்கு பிறகு அந்த 3.5 ஆண்டுகள் முடிவில் ஆகாப் ராஜாவை சந்தித்து, உன்னுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கர்மேல் மலைக்கு அழைத்து வா, நமக்கு பேசுவோம். அவ்வாறு அவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கர்மேல் மலைக்கு அழைத்து வந்தான். அப்போது எலியா நேரடியாக சவால் விடுகிறார். பெரிய கூட்ட மக்கள் காத்திருக்கிறார்கள், இதற்கு முன்னராக உன்னுடைய தீர்க்கதரிசிகள் பலியிடட்டும், நானும் பலியிடுகிறேன். எந்த பலியை அவர்களுடைய தேவன் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த தேவன்தான் உண்மையான தேவன் என்பதை நாம் பார்த்து விடுவோம் என்று சொல்கிறார். அப்படி சொல்வதற்கு அவருக்கு எப்படி தைரியம் வந்தது? இன்றைக்கு நீங்கள் அப்படி ஒன்றை சொல்லி ஒரு இடத்துல போய் சவால் விட முடியுமா? அவர் சொல்கிறார் பாருங்கள், 1 ராஜாக்கள் 18:36 நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்கப்படும். புரிகிறதா?
அவர் தானாக யோசித்து கொண்டு இதை செய்யவில்லை. நீர் சொன்னீர், நான் அதை சொல்லுகிறேன். தேவன் சொல்வதை நம்புவதற்கு பெயர்தான் விசுவாசம். அந்த விசுவாசம் அவருக்கு இருந்தது. தேவன் சொன்னபடி செய்வார் என்பதை அவர் நம்பினார். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு அறைகூவல்? அவரே சொல்கிறார் பாருங்கள், கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று ஜெபித்தார். நான் பெரிய ஆளாக காட்சியளிக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை இல்லை. நீர் தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்றால் எஜமான், முதலாளி. கர்த்தர் என்றால் எல்லாம் தெரிந்தவர். நீர் எல்லாம் தெரிந்த எஜமான் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம மாறி ஆண்டவரை பின்பற்ற முடியாது. மாறுவதற்கு ஏதுவான எல்லா ஏற்பாடுகளையும் தேவன் செய்வார். நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் அந்த தீர்மானத்தை செய்வதற்கு வசதியாக பல சூழ்நிலைகளை தேவன் உருவாக்குகிறார் அல்லவா? இங்கே உருவாக்கி தருகிறார். தேவன் பதில் கொடுத்த பிறகு எல்லோரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்டது இவற்றை ஜெபம் சரியான ஜெபம் என்பதை நமக்கு காட்டுகிறது. தேவன் என்ன சொன்னாரோ அதை செயலில் காட்டினார். அன்றைக்கு மழை வந்தது. நடந்த சம்பவங்களை எல்லாம் ராஜா தன் மனைவியிடத்தில் சொன்னான். அவனுடைய மனைவி இன்னொரு தேசத்தைச் சேர்ந்தவள். அவள் இந்த மெய்யான தேவனை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளாதவள். அவளுக்கு கோபம் வந்தது. எலியாவை என்ன செய்கிறேன் பார் என்று சவால் விடுகிறாள். இதை கேட்ட மாத்திரத்தில் இதுவரைக்கும் தேவன் செய்து வந்த எல்லாவற்றையும் எலியா மறந்து விட்டாரா இல்லையா எனக்கு தெரியவில்லை. ஆனால் சோர்ந்து விட்டார். ஓடுகிறார். அந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடுகிறார். இஸ்ரவேல் தேசம் வடபகுதியில் இருக்கிறது, தென்பகுதியில் யூதா தேசம் இருக்கிறது. யூதா தேசத்துக்கு ஓடுகிறார். அங்கே போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் செத்து போகிறேன் ஆண்டவரை, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஜெபித்து விட்டு படுத்து தூங்குகிறார். ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று வளர்க்கிறீர்கள், நீங்களாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் செய்திருக்கிறார். இப்பொழுது நான் நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று தேவனத்தில் கேட்டால் தேவனுக்கு கோபம் தானே வர வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்கிற மிக மிக நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். தூதனை அனுப்புகிறார், சாப்பாடு கொடுத்து விடுகிறார். தூதன் அவனை தட்டி எழுப்பி, நீ எழும்பு, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன், இது சாப்பிடு என்று சொல்லுங்கள். இதாக நம்ம ஆண்டவர். என்ன இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள். சாகணும் மாதிரி இருக்குதா சொல்லுங்கள், எனக்கு போதும், என்னால் முடியல ஆண்டவரை, செத்து போகிறேன் சொல்லுங்கள். அவர் விட மாட்டார். அவருக்கு தெரியும் நீ சோர்ந்து போயிருக்கிறாய், உனக்கு என்னது வேண்டும் என்று அவருக்கு தெரியும். தேவையான உணவும் தண்ணீரும் அவர் தருவார். தூதன் பேசுகிறார், நீ எழும்பு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். உடனே என்ன கேட்டிருக்க வேண்டும்? நான் எங்கே போக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்று தானே எலியா கேட்டிருக்க வேண்டும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்ற மாத்திரத்தில் இன்னமும் தென்பகுதியை நோக்கி ஓடிவிட வேண்டும், இல்லை என்றால் ராஜாவின் மனைவி என்னை பிடித்து விடுவாள் என்று நினைத்தார். அனுபவம் தெரியவில்லை. சாப்பிட்டு எழுந்து 40 நாள் இரவு பகல் தென்கிழக்கே நடக்கிறார். அங்கே போய் ஒரு குகையில் தங்கியிருக்கிறார். இப்போது ஆண்டவர் பேசுகிறார், எலியா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குற, யோசித்து பாருங்க. ஒரு நண்பனோடு உரையாடுவது போல இந்த தேவன் எலியாவோடு பேசுவதை பார்க்க முடிகிறது. எலியாவோட மாத்திரம்தான் பேசுவாரா? உங்களோடும் பேசுவார். நீ என்ன பண்ணுகிறாய்? அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன், உன்னுடைய உடன்படிக்கையை எல்லோரும் தள்ளிவிட்டார்கள், உன்னுடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொண்டு போட்டார்கள், இன்னையும் கொல்ல பார்க்கிறார்கள். 2 முறை அதை சொல்கிறார். 2 முறை ஆண்டவரும் கேட்குறாரு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. ஒரு 2 தடவை இதே காரியத்தையே சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வந்த வழியாக திரும்பிப்போ, 40 நாள் நீ தெற்கு நோக்கி வந்து விட்டாய், இப்போது நீ 40 நாள் வடக்கு நோக்கி செல்ல வேண்டும். இங்கே 3 வேலை கொடுக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கும் வடக்கே சீரிய நாடு இருக்கிறது. அதன் தலைநகரிய தமஸ்கு சென்று ஆசகேலை சீரியாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் யெகோவை அபிஷேகம் பண்ண வேண்டும். யோர்தானுக்கு கிழக்கே ஆபேல் மெஹோலா என்கிற ஊர் இருக்கிறது. அங்கே எலிசாவை பார்த்து உனக்கு அடுத்த தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண வேண்டும். ஏன் எவ்வளவு அழகாக திட்டமிட்டு வைத்திருக்கிறார் பாருங்க. சாகணும் அப்படின்னு கேட்டால் நீ சாக விட மாட்டேன்,
நீ சாக போவதில்லை. தேவன் அதை அவருக்கு சொல்லவில்லை. நான் உனக்கு அடுத்து யார் வேலை செய்யணும்னு இந்த வேலையை நீ ஏற்பாடு பண்ணிவிடு, பிறகு நான் பார்த்துக்கொள்கிறேன். பாகாலுக்கு முழங்கால்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இப்பொழுதாவது யாருமே தேவனை தேடுவதாக தெரியவில்லை என்று நினைக்கிறீர்களா? எலியாவுக்கு சொல்லப்பட்டதை மறந்து விடாதிருங்கள். 7000 பேர் மீதி இருந்தார்கள். இன்றைக்கும் லட்சக்கணக்கானோர் மீதி இருக்கிறார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு பேசுவதை மாத்திரம் விட்டு விடாதிருங்க. நாம் கேட்கிற நேரத்தில் கேட்டபடி எல்லாம் நமக்கு கிடைப்பதில்லை, அது உண்மைதான். அந்த சமயத்திலும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. நமக்கு எல்லா தகவல்களும் தெரியாது. கேட்டபடி கொடுத்தால் என்னாகும், கேட்கிற நேரத்தில் கொடுத்தால் என்னாகும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் யெகோவா என்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்பது தானே அவருடைய பெயர். அவருக்கு எல்லாம் தெரியும். எனவே நமக்கு எல்லாம் தெரியாது என்பதனால அவர் நேரத்தில் அவர் செய்யட்டும் என்று காத்திருப்பதற்கு நான் பழக வேண்டும். பதில் கிடைக்காததாக தோன்றுகிற சமயங்களிலும் கூட நாம் அவரை நம்பலாம். நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு சரியாக தெரியும். சரியானதை சரியான நேரத்தில் அவர் தருவார் என்று நாம் நம்ப வேண்டும். ஏனென்றால் தேவன் அன்புள்ளவர். நாம் எதாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று பின்னாலே யோவான் எழுதுகிறார். அவருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய சித்தம் நமக்கு நல்லது. நாம் கேட்கிறதை அவருக்கு என்ன தெரியுமோ அந்த அடிப்படையில் கேட்டால் நிச்சயமாக அப்படியே நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலியாவிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தார், பார்த்தீர்களா? நீ சொன்னபடி நான் செய்தேன் என்று சொல்கிறார் அல்லவா? அதுபோல அவர் சொன்னபடி செய்வார் என்கிற நம்பிக்கையில் தேவனை நாம் விசுவாசிக்கலாம். கேட்டவைகளை நிச்சயமாக அவர் நமக்கு தருவார். தொடர்ந்து சில காரியங்களை சொல்கிறார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கிடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்தான். ஒரு முறை ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். தேவன் அவர்களை ஆசரிப்பு கூடாரத்திற்கு கூப்பிடுகிறார். இந்த பேச்சுக்கு காரணம் மிரியாம் என்று தெரிகிறது. மிரியாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மோசையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? தேவன் கோபம் உண்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் என்று வேதாம் சொல்கிறது. தேவன் நம்மை விட்டு விலகிச் செல்வது தான் தேவனுடைய கோபம். அவர் விலகிச் சென்று விட்டால் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு விலகிவிடுகிறது. மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் கேட்கிறார், என் தேவனே அவளை குணமாக்கும். சரி, 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே இருக்கட்டும், பிறகு சேர்த்துக்கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். வேண்டினார். தேவன் மோசே கேட்டதை கொடுத்தார். ஆனால் வேண்டியபடி எல்லா சமயத்திலும் அவர் செய்வதில்லை. யோவான் தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள், மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். பொன் கன்றுக்குட்டியை செய்து வணங்கினார்கள். அப்பொழுது அவர்களை மன்னிக்க வேண்டும். நீர் மன்னிக்க மாட்டேன் என்றார், என் பெயரை உம்முடைய புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று ஆண்டவரிடத்தில் மோசே ஜெபிக்கிறார். மிரியாம் விஷயத்தில் மோசே கேட்டது செய்த ஆண்டவர் இங்கே அப்படி செய்வதாக சொல்லவில்லை. எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொல்கிறார். இங்கேயும் ஆரோன் தப்பித்துக் கொள்கிறார். ஆரோனும் பாவம் செய்தவர் தான். ஆனால் துணிகரமாக அவனை செய்யும்படி கட்டாயப்படுத்தினார்களோ தூண்டினார்களோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. அந்த பாவத்தை செய்தவர்கள் அழிந்து போனார்கள். உத்தமமாய் நாம் நடக்கிறோமா? தேவன் நிச்சயமாக தம்முடைய நன்மையை நமக்கு வழங்குவார். நன்மையைத்தான் அவர் நமக்கு செய்வார். ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா என்று இயேசு கேட்டார். நிச்சயமாக மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார். பாம்பு போன்று இருக்கிற மீன் இருக்கிறது, பார்ப்பதற்கு ஒன்றாக தெரியலாம், ஆனால் தேவன் மாற்றி கொடுக்க மாட்டார். மீனை கேட்டால் பாம்பை தரமாட்டார். பாம்பை கேட்டால் இந்த ஆண்டவர் எவ்வாறு பாம்பை கொடுப்பார்? பல சமயங்களில் நாம் கேட்கிறது பாம்பு என்று நமக்கு தெரிவது இல்லை. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனிடத்தில் இதை சொல்லுங்கள். தேவன் பார்த்துக்கொள்வார். அவர் சமூகத்தில் எப்படி நாம் அதை ஊற்ற வேண்டுமாம்? ஜெபிக்கிற விதத்தை இயேசு போதிக்கிறார். இந்த காலத்தில் பெரும்பாலும் மனப்பாடம் பண்ணி செய்யப்பட்ட ஜெபங்கள் அதிகமாக இருந்தன. அதை மக்கள் உயர்வாகவும் நினைத்தார்கள். நாடக வசனம் போல மிக நீளமாக அவை எழுதப்பட்டிருக்கும்.
இத்தகைய ஜெபங்களை இயேசு உயர்வாக பார்க்கவில்லை. அவை பக்தி போல காட்டிக்கொள்ளும் வெளிவேச காட்சிகள். அனாவசியமாக நிறைய வார்த்தைகளை பேசி ஜெபிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அப்படி ஜெபிக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள் என்று இயேசு சொன்னார். அவர்கள் அதிக வசதிப்பால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். கத்தி ஜெபம் பண்ணால் திரும்ப திரும்ப ஆண்டவரே ஆண்டவரே என்று கேட்டு சொன்னால் தேவன் கேட்டு விடுவார் என்று பல சமயங்களில் நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஊக்கமான ஜெபம் என்று நாம் நினைக்கிறோம். தேவன் சொல்கிறார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னரே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவருக்கு தெரியும். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்? இந்த ஜெபத்தை கூட நாம் மனப்பாடம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சொல்லுகிற கருத்து என்ன என்பதை நாம் பார்த்து தான் ஜெபிக்க வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த பூமியில் இருக்க எல்லாரையும் அவர் எப்படி பார்க்குறாரு? அவருடைய பிள்ளைகளை பார்க்குறாரு. நம்ம ஆலயத்தில் பக்கத்தில் இருக்கிற யார்? அவருடைய பிள்ளை. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறது யார்? அவருடைய பிள்ளை. நாம் அப்படி பார்க்கிறோமா? அப்படி பார்க்கிறோம் என்றால் எந்த சமயத்திலும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் ஜெபிக்கிறதாக காணப்படும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாமம் என்றால் குணம், பரிசுத்தம் என்றால் வித்தியாசம். உம்முடைய குணம் வித்தியாசமானது என்பது எல்லோருக்கும் தெரியட்டும். பொதுவாக தங்களை நேசிக்கிறவர்களைத்தான் மற்றவர் நேசிப்பார்கள். தங்களுக்கு ஒருவரால் பிரயோஜனம் இல்லை என்றால் அவரை தூக்கி எறிந்து விடுவார்கள். அவர் நமக்கு தேவையில்லை. எதற்காக அவர் நமக்கு? தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. உம்முடைய குணம் எப்படிப்பட்டது என்பது எல்லோருக்கும் வெளியாக வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆளுகை அவருடையது. அவர் மாத்திரம் ஆளுகை செய்யட்டும். நான் ஆளுகை செய்வதற்கு விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. சிறப்பான திட்டங்கள் அவரிடத்தில் தான் உண்டு. நாம் திட்டங்களை போடலாம். ஆனால் நம்முடைய திட்டங்களை விட சிறந்த திட்டங்கள் அவரிடத்தில் உள்ளன. எனவே அவரிடத்தில் கேட்டு திட்டங்கள் போடுவது தான் எப்பொழுதுமே சிறந்தது. இவ்வாறு எல்லாவற்றிலும் தேவனுடைய தன்மை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறதாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அன்றாடம் பல விதமான தேவைகள் நமக்கு இருக்கின்றன. உடல் தேவை இருக்கிறது, ஆகாரம் வேண்டும், தங்க இடம் வேண்டும், ஆண்டவத்தில் கேட்கலாம். உறவு தேவை இருக்கிறது. யாருமே தேவையில்லை என்று நாம் வாழ்ந்து விட முடியாது. உறவு வேண்டும் என்றால் மற்றவர்களை மன்னிக்கிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்காகவும் ஜெபிக்க சொல்கிறார். மற்றவர்களை மன்னிக்கிற தன்மை நமக்கு இருந்தால்தான் தேவனை பார்த்து நாம் சொல்கிறோம், நீர் எங்களை மன்னிக்கலாம் என்று சொல்கிறோம். தேவனுடைய உறவை நாம் தேடுகிறோம் என்றால் மனிதருடைய உறவை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க சொன்னார். தேவன் நமக்கு தேவை. நம்மை காப்பாற்றுவதற்கு தேவன் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் இந்த 3 தேவைகளும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. சரீர பிரகாரமான தேவைகள், மனதின் தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள். இவற்றையெல்லாம் அவர் செய்வார் என்பதை சிலுவையிலே நாம் பார்க்கிறோம். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தாண்டவர். நமக்காக வேறு எதைத்தான் செய்ய மாட்டார். இதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு ஜெபித்த போது எல்லோருக்கும் மன்னிப்பு கிடைத்து விடவில்லை. பக்கத்தில் 2 கள்ளர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கள்ளன் மனம் மாறவில்லை, ஆனால் அடுத்த கள்ளன் மனம் மாறினான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இப்படி ஜெபிக்கிறாரே என்று நினைத்தானோ என்னவோ தெரியவில்லை. இவருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தவர்களும் என்று கேட்கிறான். அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை இயேசு செய்துவிட்டார் என்பதற்காக எல்லோருக்கும் மன்னிப்பு கிடைத்து விடுவதில்லை. உண்மையை சொன்னால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது இந்த உலகத்தில் ஏற்கனவே பிறந்திருக்கிற, இனிமேல் பிறக்கப் போகிற, இப்பொழுது இருக்கிற எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கான ஏற்பாடு செய்தாகிவிட்டது. ஆனால் மன்னிப்பு மாத்திரம் போதாது, ஒப்புரவாகுதல் வேண்டும். அந்த ஒப்புரவாகுதலை நாம் தான் தீர்மானம் செய்ய முடியும். இந்த ஜெபத்தில் இன்னொன்றை சொல்கிறார், ஆவிக்குரிய விழுமியங்கள், ஆவிக்குரிய முக்கியமான காரியங்கள் என்னவோ அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராஜ்யம் உம்முடையது என்று சொல்ல வேண்டும். ஆளுகை என்னுடையது அல்ல. கொஞ்சம் கஷ்டமானது. குறைந்தபட்சம் வீட்டிலையாவது நான் சொல்கிறது எல்லாரும் கேட்கணுன்ற ஆசை தானே நமக்கு இருக்குது. ராஜ்யம் உம்முடையது, வல்லமை உம்முடையது, பலமும் திறமையும் என்னுடையது இல்லை, உம்முடையது. எனக்கு பணபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, உடல் பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டவைகளாக எல்லாம் இருக்கின்றன என்று யோசித்து பாருங்கள். மகிமை உம்முடையது, முக்கியத்துவம் என்னுடையது இல்லை, உம்முடையது. இதெல்லாம் ஒருவர் ஒத்துக்கொண்டார். இயேசு வாழ்ந்தது போல் அவர்கள் வாழ்வார்கள்.
தன்னை காட்டிக் கொடுக்க போகிற யூதாசுடைய கால்களையும் இயேசு பிடித்து கழுவி அவனுடைய கால்களை துடைத்தார். இந்த ஆவிக்குரிய விழுமியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். தேவனே எல்லாம் என்பதை எப்பொழுதும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நடைமுறை ஜெபம் அவசியம். ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறார், நான் எடுத்த நல்ல முடிவுகள் அனைத்துமே ஜெபத்திற்கு பிறகு எடுக்கப்பட்டவைகளே. கிறிஸ்தவர்கள் சிலர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். கடையில் பொருள் வாங்கும்போது ஜெபிப்பார்கள், வண்டியில் பயணம் செய்யும்போது ஜெபிப்பார்கள், வண்டிக்காக காத்திருக்கும் போது ஜெபிப்பார்கள், நடக்கும்போது ஜெபிப்பார்கள், நிற்கும்போது ஜெபிப்பார்கள், உட்கார்ந்திருக்கும் போது ஜெபிப்பார்கள், காலையில் ஜெபிப்பார்கள், மாலையில் ஜெபிப்பார்கள், பகலில் ஜெபிப்பார்கள், இரவில் ஜெபிப்பார்கள், ஜெபித்துக்கொண்டே இருப்பார்கள். இவர்களை பார்த்தபோது நானும் அவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன், ஜெபித்தேன், அதன் பலனை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். தேவன் மேல் அப்படிப்பட்ட பற்று நமக்கு இருக்கிறதா? மற்ற எல்லாரையும் விட உங்களை அதிகமாக நேசிக்கிற தேவனிடம் நீங்கள் ஏன் எப்போதும் பேசக்கூடாது? சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தானியேல் ஒரு ஜெப வீரன் என்பதை கடந்த வாரத்தில் பார்த்தோம். தானியேலின் ஜெபங்களில் எவையெல்லாம் இருந்தன என்று சுருக்கமாக ஒரு ஜெபத்தை எடுத்து நாம் யோசித்து பார்ப்போம். துதி, அறிக்கை, வேண்டுதல், ஸ்தோத்திரம் எல்லாம் அவருடைய ஜெபங்களிலே காணப்பட்டன. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிறார். முதலில் துதிக்கிறார். துதி என்பது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நினைவு கூறுதல். ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்கிறார். தேவன் என்ன கற்பிக்கிறாரோ அதன்படி செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தார். தம்முடைய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுவார். தம்முடைய கிருபைகளை நமக்கு தருவார். எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்கிறார். கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு இந்த கிருபையும் மகத்துவமும் வெளிப்படுகின்றன. கற்பனையை கை கொள்ளாதவர்களிடத்திலேயும் அவர் இரக்கம் காட்டுகிறார். காயினை யோசித்து பாருங்களேன். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்வதற்கு முன்னராகவே ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார். ஆண்டவர் பேசுவதே அவன் உணர்ந்து திறந்து இருக்கலாம், திறந்தவில்லை, கொலை செய்து விடுகிறான். இப்பொழுதும் பேசுகிறார். கடைசியிலே அவன் துரத்தப்பட்ட போது என்னை மற்றவர்கள் கொன்றுவிடக்கூடாதே என்று கேட்டபோது தேவன் தம்முடைய பாதுகாக்கும் கரத்தை அவனுக்கு உதவியாக இருக்கச் செய்வதாக வாக்குரைத்தார். ஆண்டவரிடத்தில் இரக்கங்கள் உண்டு. நீங்கள் எவ்வளவுதான் பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவங்களை மன்னித்து தண்டனையிலிருந்து உங்களை தப்புவிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக காத்திருக்கிறார். தானியேல் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார். பாருங்க, அவர் எப்படி ஜெபிக்கிறார்னு பாருங்க. ஒரு 2 வசனம் மாத்திரம் பார்ப்போம். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆமாம், நீ சொன்னபடி நாங்கள் எதுவுமே செய்யலை, விட்டுட்டோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்கு உரியவர்களானோம். ஆமாம், யாருமே மீது விலக்கு இல்லை. எங்கள் பெற்றோர்களும் மோசமானவர்கள் தான். எங்கள் பிரபுக்கள் மோசமானவர், ராஜாக்கள் மோசமானவர்கள். யோயாக்கீம் என்கிற ஒரு ராஜா இருந்தார். எரேமியா தீர்க்கதரிசி சில செய்திகளை தோல் சுருளில் எழுதி யோயாக்கீம் இடத்தில் கொடுக்கும்படியாக அனுப்புகிறார். அதை வாங்கி அவன் அந்த தோல் சுருளை கிழித்து எரிக்கிறான். தப்பி விடலாம் என்று நினைக்கிறானா? இல்லை. ஒரு பதவியில் இருப்பதனால், அதிகாரத்தில் இருப்பதனால் தான் நினைத்தபடியெல்லாம் செய்யலாம் என்று நினைத்தால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இதெல்லாம் சொல்கிறார். ஆண்டவரே, நாங்கள் நல்லது செய்தோம், ஆனாலும் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் நல்லவங்க இல்லை, கெட்டவங்க, எங்கள் தேசமே அப்படி தான் இருந்துச்சு, இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வேண்டுதல் பண்ணுகிறார். பாழாய் கிடைக்கிற உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்கப்படும். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் என்று கெஞ்சுகிறார், வேண்டுதல் வைக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பிறகு அவருக்கு பதில் கிடைக்கிறது. ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போதே காபிரியேல் தூதன் வந்து அவரை தொட்டு ஜெபத்திற்கான பதிலை சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர் நன்றி சொன்னாரா இல்லையா என்பது அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அவருடைய வழக்கம் என்ன என்பதை இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். யாரும் என்னை தவிர வேறு யாரிடத்திலும் எந்த வேண்டுதலும் செய்யக்கூடாது என்று ராஜா கட்டளையிட்ட இந்த சமயத்திலும் கூட தானியேல் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று வேதாகம் சொல்கிறது. இது அவருடைய வழக்கம். நிச்சயமாக செய்திருப்பார். 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரிந்தவுடனே தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபம் பற்றிய வேறு சில கேள்விகளுக்கான பதிலையும் நாம் பார்த்தாக வேண்டும். தேவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே, பிறகு ஏன் நான் ஜெபிக்கணும்? எனக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும். ஆனால் அதை நான் அவரிடத்தில் பெறலாமா வேண்டாமா என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். அதுதான் பிரச்சனை. அது சொல்வதை பாருங்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகமுள்ளவன் கேட்டால் அது அவனுக்கு கிடைக்கும். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். தண்ணீர் வைத்த உன்னுடைய தேவை என்னது என்று அவருக்கு தெரிகிறது. உனக்கு தண்ணீர் வேண்டும், ஆனால் நாம் அவரிடத்தில் செல்ல வேண்டும். இயேசுவானவர் கூட ஒரு பண்டிகையின் போது ஆலயத்திலிருந்து இவ்வாறு பேசினார். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தேவனுக்கு தெரியும், ஆனாலும் நாம் ஜெபித்தாக வேண்டும். ஏனென்றால் நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். நம்முடைய சுயாதீனத்தை அவர் மதிக்கிறார். நீர் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவர் எப்படி செய்யும்? கேட்க வேண்டும் அல்லவா? ஆம், பலன் தருவார் என்று நாம் நம்ப வேண்டும். கேட்டது கிடைக்கும், கேட்டது கிடைக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், என்ன கேட்கிறோமோ அது அப்படியே கிடைக்காமல் போகலாம். எதற்காக கேட்டோமோ அந்த பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயரில் வாசிக்கிறோம். ஏனோக்கை பற்றி பேசும்போது இந்த வார்த்தை வருகிறது. ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டார். அவருக்கு விசுவாசம் இருந்தது. அது தேவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும்? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். உண்டுன்னா அவர் இருக்கிறாரு, அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நம்புறதில்லை. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னதை நாம் நம்ப வேண்டும். அவர் இருக்கிறார் என்பதல்ல, அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் என்பதை நம்ப வேண்டும். என்ன வித்தியாசம்? ஒரு மேஜை இங்கே இருக்குது, ஒரு கட்டில் இங்கே இருக்குது அப்படின்னு நம்புகிற அந்த நம்பிக்கை குறித்து அவர் இங்கே பேசுகிறது. அது மாதிரி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நம்புறதில்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா, அவருக்கு எல்லாம் தெரியும். அந்த பெயரை இங்கே நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். அவருக்கு எல்லாம் தெரியும் என்பதனால அடுத்து அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். சொன்னபடி செய்வார். அந்த நம்பிக்கை நமக்கு அவர் மேல் இருக்க வேண்டும். ஏற்கனவே பார்த்துட்டோம், தேவன் தமக்கு சித்தமானதை நமக்கு தருவார். கேட்குறோம், எது நல்லதுன்னு அவருக்கு தெரியும், அது நிச்சயமாக அவர் தருவார். அந்த நம்பிக்கையை விட்டு விலக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. 3 வகைகளில் ஜெபம் பண்ணலாம் என்பதை நம்முடைய பாடப்புத்தகம் வலியுறுத்துகிறது. தேவனுடன் தனியாக பேசலாம். இயேசு கூட சொன்னார், அறை வீட்டுக்குள் சென்று பூட்டிக் கொண்டு தனியாக அந்தரங்கத்தில் அவரிடத்தில் ஜெபம் பண்ண. இப்படி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லி கேளுங்க. எங்கே 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்கே தேவன் இருக்கிறார் என்றும் இயேசு சொன்னார். குடும்பமாக, நண்பர்களாக நாம் ஒன்று கூடி ஜெபிக்கலாம். சபையாக சேர்ந்தும் நாம் ஜெபிக்கலாம். யாக்கோபில் சொல்லுகிறார், ஒருவன் வியாதிப்பட்டிருக்கிறான், சுகமாகவில்லை. வியாதிக்கான காரணம் என்ன என்பதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஏதோ அவன் பாவம் செய்திருக்கிறான், அந்த பாவத்தின் நிமித்தமாக அவனுக்கு அந்த வியாதி வந்திருக்கிறது. விசுவாசிகளை கூப்பிட்டு ஜெபிக்கும்படியாக சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அதெல்லாம் நம்மகிட்ட இருக்குதான்னு பாருங்கள். உபவாசம் பண்ணியும் ஜெபிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி குறித்து வாசிக்கிறோம். 84 வயது விதவை, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்பதாக வாசிக்கிறோம். தானியேலும் கூட அந்த 9ஆம் அதிகாரத்து ஜெபத்தை செய்த போது அவர் என்ன செய்தார் என்பதை 3ஆம் வசனம் சொல்கிறது. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாமலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஆமாங்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்போது நம்முடைய கவனம் வேறு எங்கும் செல்லாமல் முழுவதுமாக தேவ சித்தத்தை புரிந்து கொள்வதில் ஈடுபடுகிறது. அது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க, என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். ஜெபம் என்பது ஒரு கடைக்கு எடுத்து செல்லும் பட்டியல் போல எடுத்து சென்று அவருக்கு சொல்லிவிட்டு போய்விடுவதல்ல. அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வாக்கை நாம் கவனிக்க வேண்டும்.
அப்பொழுது வார்த்தை அவர்களிலிருந்து வெளிப்படும். இந்த வார்த்தையை நாம் முழுவதுமாக விளங்கியிருக்க வேண்டும். ஜெபம் என்பது சொல்லிவிட்டு ஓடிவிடுவதல்ல, சொல்லிவிட்டு அவருடைய பதிலுக்காக காத்திருப்பது. அவர் நமக்கு பதில் தருவார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களும் உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார். தேவன் பேசுவார். நீங்கள் கூப்பிட்டார், அவர் உங்களுக்கு பதில் தருவார். அவர் உங்களிடத்தில் பேசுவார். தென் பசிபிக் நாடுகளில் ஒன்று வனுவத், நியூ ஹெப்ரைட்ஸ் என்றும் சொல்வார்கள். அது பழைய பெயர், இப்பொழுது அதனுடைய பெயர் வனுவத். இங்கே ஜான் ஜி பேட்டன் என்பவரும் அவருடைய மனைவி மார்கரெட்டும் வேலை செய்தார்கள். 1866ஆம் ஆண்டிலே அனிவா தீவு என்கிற தீவிலே அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே குடிப்பதற்கு மழை நீர் தான். சுற்றிலும் கடல் நீர் இருந்தாலும் அதை குடிக்க முடியாதல்லவா. ஒரு சமயம் மழை இல்லை. ஜெபம் பண்ணினார்கள், மழை வரவில்லை. இந்த மக்கள் ஆண்டவரிடத்தில் இன்னமும் திரும்பவில்லை. அப்பொழுது ஜான் பேட்டன் சொன்னார், கிணறு தோண்டினால் தண்ணீர் கிடைக்கும். இதற்கான தூண்டுதலை தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றார். எனவே கிணறு தோன்ற வேண்டும் என்று சொல்கிறார். அந்த கிராமத்தார் எல்லாரும் இவரை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள். வானத்தில் இருந்து தான் மழை வரும், மண்ணிலிருந்து மழை வருமா? இது கேட்டவுடன் புரிந்து கொள்வது நமக்கு கடினமாக இருக்கலாம். ஏனென்றால் அந்த பகுதியில் கிணறே கிடையாது. மழை தண்ணீரைத்தான் சேகரித்து வைத்துக் கொள்வார்கள். கிணறு தோண்ட வேண்டும் என்று அவர் சொன்னபோது பரிகாசம் பண்ணினார்கள். சொன்னாங்க, மண்ணிலிருந்து மழை வந்தால் இவரே தேவன் என்று நம்புவோம் என்று சொன்னார்கள். தாமதமாயிற்று. தோண்டிக்கொண்டே இருந்தார், ஜெபித்தார், தோண்டினார், ஜெபித்தார், தோண்டினார். கடைசியிலே கிணற்றில் தண்ணீர் வந்தது. சில தாமதங்கள் கூட பிரயோஜனமானவை தான். அந்த கிராமத்தார் யோசிப்பதற்கு தேவன் நேரம் கொடுத்தார். யோசித்து தீர்மானிப்பதற்கு நேரம் கொடுத்தார். முதலில் பரிகாசம் செய்தாலும் மண்ணிலிருந்து மழை வந்தால் இவரே தேவன் என்று நம்புவோம் என்று அவர்கள் சொன்னபோது தண்ணீர் வந்தது. ஏன் சில சமயங்கள் தாமதிக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அவரை நம்பலாம். நாம் இங்கே பார்த்த பக்தர்கள் எல்லாம் தேவனிடத்தில் பேசி அவரிடத்திலிருந்து பதிலையும் பெற்றுக்கொண்டது போல. பதில் என்றால் இதை கேட்டேன், இதை கொடுத்தார் என்ற பதிலை நான் சொல்லலை. நான் கேள்வி கேட்பேன், அவர் எனக்கு பதில் பேசுவார். நான் திரும்பவும் கேட்பேன், அவர் பதில் பேசுவார் என்பது போன்று தேவனிடத்தில் பேசி பழகுகிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால் தேவனோடு இருக்கிற உறவு நிச்சயமாக வளரும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். இறக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்களிடத்தில் பேசும். இந்த சத்தத்தை கேட்க ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு எல்லாம் தெரியாத ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீர் இருக்கிறவர், நீர் இருக்கிறவர். உடைய பேர் இருக்கிறேன் என்பது அதை நாங்கள் நம்புகிறோம். நடத்தும். இந்த சத்தத்தை எப்பொழுதும் நாங்கள் கேட்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.